ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆசஸ் லேப்டாப் ஒன்று சர்வீஸ் வந்துருந்துச்சு. மாடல் நம்பர் வந்து X507UBR. பேட்டரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம அடாப்டரை ப்ளக்இன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ ரீடிங் எடுக்குது பாருங்கள். நமக்கு வந்து ஸ்டாண்ட் பையில் நிற்குது, சார்ஜிங் எடுக்கலை. பேட்டரி இல்லாமல் நம்ம போர்டு ஆன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ப்ளக்இன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுது, போர்டு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. பேட்டரியுடைய சார்ஜிங் வோல்டேஜ் எடுக்குதான்னு பார்த்தா பேட்டரியோட அவுட்புட் தான் வருது தவிர சார்ஜிங் வோல்டேஜ் எடுக்கலை பேட்டரி. ஃபஸ்ட் மாஸ்ஃபெட் செகண்ட் மாஸ்ஃபெட் தாண்டி ப்ராப்பராக அவுட்புட் வருதான்னு பார்த்தா ப்ராப்பராக வரல, அதில் கொஞ்சம் ட்ராப் இருக்குது. மாஸ்ஃபெட் ரெண்டுமே ப்ராப்பராக இருக்கா இல்லை அதில் ஷார்ட் எதுவும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்ததில் வந்து மாஸ்ஃபெட்டில் ஷார்ட் இருந்துச்சு. ஷார்ட்டாக இருக்க மாஸ்ஃபெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணலாம் சொல்லி ரிமூவ் பண்ணிட்டேன். அந்த இடத்துல என்கிட்ட இருந்த வேறு ஒரு மாஸ்ஃபெட்டை ஸ்டாக்கில் இருந்ததை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு போர்டு கூல் ஆகிறதுக்காக ஃபேனை வச்சு கூல் பண்ணிட்டேன். ப்ராப்பராக கூல் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து எக்ஸஸ் ஃப்ளெக்ஸை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பேட்டரியை இன்சர்ட் பண்ணிவிட்டு அடாப்டர் ப்ளக்இன் பண்ணால் பேட்டரி சார்ஜிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1.24 ஆம்ஸ். இன்ட்ரெஸ்டிங் லேப்டாப் சர்வீஸ் வீடியோ பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.